சிவன் சொத்து குலநாசம்னு சொல்கிறாங்க. அது விபூதி அங்கே விபூதி கொடுக்குறாங்க, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு கருத்து நிலவுகிறதே அப்படின்னு கேட்குறாங்க. சிவாலயங்களில் விபூதி கொடுக்குறாங்க, சைவம் சார்ந்த மரபு. பெருமாள் ஆலயத்தில் தீர்த்தம் கொடுக்கறத பார்க்குறோம். அம்பாளுடைய ஆலயத்தில் குங்குமம் கொடுக்கறத பார்க்குறோம். இதெல்லாம் வழக்கத்தில் இருக்குது. அந்த வகையில் சிவனுடைய சன்னதி, ஒரு சிவாச்சாரியார் என்பவர் எந்த சந்நிதியில் தான் இருந்து எந்த தேவதைக்கு பூசனை செய்கிறாரோ அந்த சன்னதியில் அவர் கொடுக்கக்கூடிய விபூதியானது அந்த இறைவனின் பிரசாதமாக கருதப்பட வேண்டியது. இப்போ விநாயகருக்கு தீவாரணை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே அந்த விபூதியை கொடுத்தா அது விநாயகருடைய பிரசாதம். அது மாதிரி முருகன் சன்னதியில் இருந்து அவர் தீவாரணை பண்ணி பிரசாதம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அது முருகனுடைய பிரசாதம். ஆனால் இரண்டு தேவதைகளுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சரஸ்வதி பிரசாதம் எதை கொடுக்கும்? கல்வியை கொடுக்கும். லக்ஷ்மியினுடைய பிரசாதம் எதை கொடுக்கும்? செல்வத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு சிறப்பு பண்பு இருக்குது. சிவன் கோயிலில் கொடுக்குற விபூதியை மாத்திரம்தான். சிவன் சந்நிதி அப்படின்னா மூலஸ்தானத்தில் சிவலிங்க வடிவத்திலே தோன்றி இருக்கிற இறைவனுடைய சன்னதியிலே பெறப்படுகிற விபூதி மாத்திரம்தான் அந்த மாதிரி. அதுவும் அங்கே கொடுக்குற வழக்கம் இல்லை. அதை சண்டிகேஸ்வரத்தை கொடுப்பா. சாயந்தரம் ஒரு காலத்துக்கு சாயரட்சம் அர்த்தஜாமம் முடிஞ்சோன்னா விபூதி கொடுக்குற வழக்கம் இருக்குது. அப்போ தான் அதை வாங்குகிற வழக்கம். இப்போ வழக்கம் மாறிட்டதுனால இந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது நமக்கு. அதனால் காமிய பூஜையில் தான் அந்தந்த தேவதையை ஆராதனை பண்ணி பிரசாதம் கொடுக்க சொல்லியிருக்கான். அதனால் நித்திய பூஜை செய்கிற பொழுதுகளில் மட்டும் சிவனுக்கு தீபாரணை பண்ணி அந்த நேரத்தில் நாம் சாமி கும்பிட போய் அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கினால் அதை அந்த சன்னதியிலேயே விட்டு விடுவது நல்லது. அதுதான் அந்த விஷயம்.